பெயர் யாழினியன். நான் லாமார்ட் ஸ்கூலில் தான் படித்து வருகிறேன். நான் இன்று சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. ஆம், எங்கள் பள்ளியில் இன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி 1968 ஆண்டு பள்ளியிலே பணியேற்றேன். இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து பின்னால் உயர்நிலைப் பள்ளியாக வரும்பொழுது உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றேன். இந்த நிதி உதவி பெறும் பள்ளி இப்பகுதிவாழ் மக்களுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்பகுதியிலே கைக்காங்குப்பம், விருகம்பாக்கம், நெசப்பாக்கம், போரூர், காரம்பாக்கம், மாங்காடு போன்ற பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் பலரும் இந்த பள்ளியிலே படித்து இன்று மத்திய அரசு, மாநில அரசு ஆகிய அரசு துறைகளிலும் வங்கியிலும் பணியாற்றி வருகின்றார்கள். நல்ல உயர்ந்த பதவி வகித்து நாங்கள் எப்பொழுது சென்றாலும் எங்களை ஓடி வந்து உபசரித்து எங்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கின்றார்கள். மருத்துவராக பலர் வழங்குகின்றார்கள். வழக்கறிஞர்களாக பலர் வாழ்ந்து வருகின்றார்கள். பொதுவாழ்வில் ஈடுபட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் போல அந்நாள் வலசரவாக்கம் பேரூராட்சி சேர்மனாக பணியாற்றிய திரு மதியழகன், அதற்கு பின்னாலே செல்வி ரமேஷ் அவருடைய குடும்பத்தினர் ஆகிய அனைவரும் எங்களிடம் பயின்றவர்கள். மேட்டுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் ரமணி மாதவன், அவர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், மாதவன் அவருடைய சகோதரர்கள் எங்கள் பள்ளியிலே படித்து இன்று சிறப்பான ஒரு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பெயரை தடம் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமை எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறது. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இவர்களைப் போல நம் பகுதியிலே வாழக்கூடிய நம் பள்ளி மாணவர்கள் உயர்வை கருத்தில் கொண்டு நீங்கள் மேலும் மேலும் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வணக்கம். நம்ம அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு அனைத்து வகையான வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன. ஸ்போர்ட்ஸு, இன்னும் பல இலக்கியம் என்ற போட்டிகள் என்ற பல்வேறு போட்டிகளை மிக சிறப்பாக நடத்துகிறோம். மாணவர்களுக்கு இதன் மூலமாக தன் திறனை வளர்த்துக் கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம பள்ளிகளில் இருக்கு. அதனால மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களை சேர்த்துக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையற்ற பண செலவு மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம மாணவர்களின் கல்வி ரொம்ப தரமானதாக இருக்கு. நம்ம பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணதான் பள்ளியில ஆசிரியரா வச்சிருக்காங்க. அதனால ஆசிரியர்கள் மிக சிறந்த முறையில பாடம் எடுக்கிறாங்க அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும். எனவே பெற்றோர்கள் எங்களது மாணவர்களை அரசு மற்றும் அரசு பள்ளிகளில் சேர்த்தீங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும். உங்க பொருளாதாரமும் மிச்சமாகும், பசங்களுடைய வாழ்க்கையும் மேலும் மேலும் மேம்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீர்களானால் அரசு மற்றும் அரசு நிதி பெறும் பள்ளிகள் வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வெற்றியடைய இடத்துல மிக சிறந்த ஒரு களமாக இருப்பதுதான் அரசு மற்றும் அரசு நிதி பள்ளிகள் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பெற்றோர்கள் வந்து இதில் மிகுந்த கவனம் செலுத்தி உங்களது பிள்ளைகளை கட்டாயம் கண்டிப்பாக அரசு நிதி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மாணவர்களை நாங்கள் வந்து சிறந்த முறையில் கவனித்துக் கொள்கிறோம். காலை உணவு, மதிய உணவு, அனைத்து வகையான சலுகைகளும் இங்கே கிடைக்கிறது. மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கிறோம், காலணிகள், புத்தக பை, புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கணித உபகரண பெட்டி போன்ற அனைத்தையும் ஒரு மாணவனுக்கு என்னென்ன தேவையோ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்ன அத்தனை பொருட்கள் நாங்கள் பள்ளியில இலவசமாக இருக்கிறோம். எனவே வந்து பெற்றோர்கள் வந்து இதை பெற்றோர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து சலுகைகளையும் அரசு வந்து மக்களுக்காக செய்கிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை விட்டுட்டு தனியார் பள்ளிகள் போய் சேர்க்க தேவையில்லாத பண விரயம், அதன் மூலமா பண கஷ்டம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. எத்தனை 1000 வழிகள் இங்க இருக்கும் போது ஏன் நீங்க வெளியில போய் பிள்ளைகளை வந்து செய்யணும்? அதனால இனி வரும் காலங்கள்ல இந்த அரசு மற்றும் அரசு நிதி உதவிகளும் பள்ளிகளும் பிள்ளைகளை சேர்த்து மிகுந்த பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் ஒரு முக்கிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க பள்ளி ராமபுரம் பள்ளி வந்து இந்த பகுதியில கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு இருந்தது. இந்த பள்ளியின் ஒரு சிறப்பு என்னவென்று பாத்தீங்கன்னா, 1 முதல் 10 வகுப்பு வரை தமிழ் மீடியம் மட்டுமே செயல்பட்டு, ஆங்கில மீடியம் நாங்க ஆங்கில மீடியம் துவங்கினால் ஸ்ட்ரென்த் நிறைய வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எங்க பள்ளியின் செயலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கில மீடியம் தமிழ் மீடியம் பள்ளி ஏற்பட்டோம், தமிழ் மீடியம் பள்ளிக்கு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நாங்க இன்னும் கூட அந்த தமிழ் மீடியம் பள்ளியில நாங்க ரன் பண்ணிட்டு வரோம். எங்க பள்ளியில வந்து மாணவர்கள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த பள்ளி வந்து நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதனால தாய்மொழி கல்விதான் மிக சிறந்த கல்வி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. காலை உணவு திட்டம் நமது முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டின நம் பள்ளியில், அந்த பள்ளியில 12 ஆண்டுகள் வேலை கணித ஆசிரியராக இருந்தேன். சிறிய மாணவர்களுக்கு தினமும் காலையில் உணவு சாப்பிடாமல் தான் வருவார்கள். நான் சிறிய வயதில் படிக்கும் போதும் காலையில் உணவு சாப்பிட்டதே இல்லை, கிடைக்காது. இப்போது பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது முதலமைச்சர்கள் திட்டத்தின்படி மாணவர் காலையில் உண்ணும்போது பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்றுதான் இயங்குகின்றோம். நன்றாக செய்ததற்கு முதலமைச்சர் நன்றி. சட்டமன்ற உறுப்பினர், இந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர் அவர்கள் இந்த விழாவை துவக்கி வைத்துள்ளார்கள். பிள்ளைகள் வந்து பொதுவா மதிய உணவை விட காலை அருந்துற உணவு தான் அவர்களுடைய மூளை வளர்ச்சிக்கு அதிக அளவுல பயன்படும் அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இன்றைய பிள்ளைகள், குறிப்பாக எல்லா வீடுகள்லயும் பெற்றோர்கள் வந்து காலையில 4 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க, 5 மணிக்கு போயிட்டாங்க அப்படின்ற பிள்ளைகள் தான் பெரும்பான்மையா வந்து எங்க பள்ளியில இருக்காங்க. சோ வீட்டுல யாரும் பார்த்து பை சொல்ற பிள்ளைங்க இல்ல, வீட்டை பூட்டிட்டு வர பிள்ளைங்க தான் நிறைய பேர்.
அந்த குழந்தைங்களுடைய வயிறு குளிர குளிர காலை உணவு அளித்த நம் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய லாமக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.